போன வகுப்புல இந்த அக்னி காரியம் என்பது பற்றின தலைப்பினுக்கு உட்பட்டு ஒரு சில விளக்கங்களை கொடுக்க முடிந்தது. இதுல ரெண்டு சொல்லுமே வட சொல்லா இருக்கிறது நீங்க கவனிக்கலாம். அக்னி, ரெண்டாவது காரியம். இப்போ ஒரு சின்ன சிக்கல் வரலாம். இந்த மாதிரி சித்தர் இலக்கியங்களும் அதே போன்று திருமந்திரம் போன்று இருக்கக்கூடிய தத்துவங்களை விளக்கக்கூடிய இலக்கியங்களிலும் வட சொல் ஏன் கையாளப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழக மண்ணுல வேள்வி என்பது ஆரிய முறைப்படி அதிகமான அளவில் நடைபெறாத காலம். இங்க மன்னர்கள் மட்டும் தொடக்க காலத்துல வேள்வி செய்தார்கள். அந்த வேள்வியில அவிப்பொருளாக பலவற்றை தந்தார்கள் என்று புறநானூற்றுல குறிப்பு இருக்கு, பதிற்று பத்துல குறிப்பு இருக்கு. சேர மன்னன் வரலாறை சொல்லக்கூடிய பதிற்று பத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. இவைகள் எல்லாம் பண்டைய தமிழ் மன்னர்கள் தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேள்வி என்கின்ற ஒன்றினுக்கு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட செயல்களை குறிக்கக்கூடிய அளவில்தான் இலக்கியங்களில் இடம் பெற்றிருக்கின்றனவே ஒழிய அது மிக குறைவாக இருந்தது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குறள். அவர் எழுதுகிறார், அவிசொரிந்து 1000 வேட்டலில் அவிப்பொருளை பலவாறான அவிப்பொருளை வேள்வி தீயில் இட்டு பலவாறான வேள்விகளை செய்வதை காட்டிலும் நீ மனம் தூய்மையோடு இருப்பது மிக மேலான நன்மையை தரும்னு விளக்கம் தர. இப்ப வள்ளுவர்கள் காலத்துல, அதாவது வள்ளுவர் வாழ்ந்த காலத்துல இந்த வேள்விகள் எல்லாம் மெல்ல மெல்ல தலையெடுத்து மிக பெரிய அளவுல செல்வாக்கோடு இந்த தமிழக மண்ணில் இருந்ததை பார்த்து இவற்றையெல்லாம் நாம் பின்பற்றுவதற்கு உண்டான தேவை ஏதும் இல்லை, நாம பிற உயிர்களை கொல்லாதிருத்தலும் மனத்தளவிலே தூய்மையோடு இருந்தாலும் போதுமானது, அவிப்பொருளை இட்டு பலதாகிய வேள்விகள் ஏதொன்றும் செய்ய வேண்டாம்னு விளக்கம் கொடுத்துட்டு போனார். ஆனால் இறை வழிபாடு என்கின்ற ஒன்றை முன்னெடுக்கின்ற பொழுது இந்த இறை வழிபாட்டினுக்கு பெருமளவிலே துணை நிற்பது எதுனாக்க அக்னி. ஏன் இதனை சொன்னார்கள்னா, நாம் பார்க்கக்கூடிய 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 பூதங்களிலிருந்து ஓர் உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அக்னியை தவிர மற்றைய 4 பூதங்கள் உலகியலின் கண் உள்ள பொருள்களினால் மாசு அடையும். ஒரு நீரை நம்மால் மாசுபடுத்தி விட முடியும், ரொம்ப இயல்பா. இப்ப பல ஊர்கள்ல எல்லோரும் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீர்நிலைகள் எல்லாம் மாசடைந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல நிலத்தை மாசடைய வைத்து விடலாம். உழவர்கள்ட்ட போய் கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள், இடப்படக்கூடிய வேதியியல் சார்ந்த உரங்களினால் இந்த நிலமானது மெல்ல மெல்ல மாசடைந்து வருகிறது. காற்று மாசு அடைதல் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நகரத்திலும் நம்மால் சுவாசிக்கப்படக்கூடிய காற்று எந்த அளவில் மாசினை தன்னகம் கொண்டிருக்கிறது என்று ஒரு அபாய அறிவிப்பாகவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தினம் தினம் வெளியிட்டுக் கொண்டிருக்கு. அதுபோல வான்வழிய நாம மாசுபடுத்தி இருக்கிறோம்னா பெருமளவில் வான்வழியில நம்மால் அனுப்பப்பட்ட, நம்மால் என்று சொல்வதை காட்டிலும் நம்மை போன்ற ஏனைய பிற உலக நாடுகள் அனுப்பித்த பல்வேறு விதமான செயற்கைக்கோள்கள் அவைகளினுடைய செயல் இழந்ததன் பின்னும் வான்வழியிலேயே தான் சுற்றி கொண்டிருக்கு.
அதனாலதான் புதியதான செயற்கைக்கோள்களை அனுப்புகின்ற பொழுது ஏனைய பிற செயற்கைக்கோள்களினுடைய பாதையில படாத அளவினுக்கு நாம் புதியதாக அனுப்பப்பட வேண்டிய செயற்கைக்கோளினது பாதையை திட்டமிட்டு ஏனைய பிற செயற்கைக்கோள்கள் இதனோடு மோதாது இருக்கக்கூடிய அளவில் ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பான இடத்துல நிலைநிறுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே வானவெளியிலே நிறைய அளவினுக்கு நம்மால் ஒன்று நாம் மாசுபடுத்துகிறோம், மற்றொன்று வானவெளியில பல கோள்களிலிருந்து சிதறக்கூடிய கற்கள் அந்த வானவெளியையே நிறைத்து வந்து கொண்டே இருப்பதையும் பார்க்கிறோம். அதாவது கல் மழை போலே வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க வானவெளியில போய் பார்த்தா தெரியும். அது அந்த வான ஊர்தியில செல்லக்கூடியவர்கள் அதனால் தாக்கப்படாமல், ஏன்னா ஏதாயிலும் கல்லு தாக்கினா பெருமளவில் என்ன ஏற்படும், இந்த வான ஊர்திகளினது செயலானது கட்டுப்பாட்டை இழந்து இந்த அச்சமெல்லாம் உண்டு. ஆகவே வானத்தையும் நாம கூடிய அளவு மாசுபடுத்தி விட்டாயிற்று. இப்ப தீயுக்கு மட்டும்தான் இந்த மாசு இல்லை. ஏனென்றால் தீயுக்கு என்ன ஒரு நல்ல குணம்னா, தன்னிடம் இடப்பட்ட பொருளை தன்வயமாக்கி கொள்ளும். இந்த தீ அந்த பொருளின் வயமாக மாறாது. மற்றைய 4 பூதங்களும் பொருளின் வயமாக மாறும். நீங்கள் என்ன பொருளை ஏனைய 4 பூதங்களின் மீது இடுகிறீர்களோ உங்களால் இடப்பட்ட பொருளின் தன்மைக்கு ஏற்றாற்போல் அந்த 4 பூதங்களும் மெல்ல தன்னை மாற்றிக்கொள்ளும். ஆனால் நெருப்பு மட்டும்தான் நீங்கள் எதனை அதன் மீது இட்டாலும் சிறிது நேரத்தில் இடப்பட்ட பொருளை தனதாக்கி கொண்டு எரிந்து அதை தன்னுள் அடக்கி கொண்டு விடும் நெருப்பு. அதனாலதான் நெருப்ப தூய்மையின் சின்னம்னு சொன்னார்கள். அந்த நெருப்பை இறை தூதனாக கருதினார்கள். காரணம், இறைவனுடைய தகுதியும் அதுதான். நீங்கள் எத்தனை விதமான அறியாமையோடு இறைவனை அணுகினாலும் உங்கள் அறியாமையை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு, அதனால் அவன் அறியாமைக்கு உட்பட்டவன் ஆவதில்லை. அவன் என்றும் போல் தூய்மையோடு இருக்கிறான், தெளிந்த அறிவோடு இருக்கிறான். நம்முடைய அறியாமையை ஏற்றுக்கொண்டு நமக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்கிறான். அதனாலதான் இந்த நெருப்பை இறைவனோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை வேத காலங்களில் இருந்து மக்களுக்கு அடிப்படையான ஒன்றாக இருந்துவிட்டது. ஆகவே இந்த நெருப்பை பற்றின பல்வேறு விதமான புராண நிகழ்வுகள் உண்டு. அந்த அக்னி என்பவன் தேஜோவதி என்கின்ற ஒரு பட்டணத்துல இருக்கான். அவனுடைய மனைவியின் பெயர் ஸ்வாகா. இவனுக்கு 3 நாக்குகள் 7 கால்கள் என்றெல்லாம் கதை உண்டு. ஏனென்றால் அவன் பரவக்கூடிய வேகத்தை, இடப்பட்ட பொருளை விரைவாக விழுங்குவதனால மற்றவர்களுக்கு இருப்பதை காட்டிலும் இவனுக்கு அதிகமான நாக்குகள். அவனுக்கு கொடுக்கக்கூடிய அவிசை எல்லாம் அவன் மனைவியின் வாயிலாகத்தான் கொடுக்கிறோம். ஸ்வாகா என்று சொல்லிதான் கொடுக்கிறோம். அதை அவன் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், தன்னில் இடப்பட்ட பல அவீஸ் என்று சொல்லக்கூடிய அவிப்பொருள் எந்தெந்த அதி தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் சென்று சேர வேண்டுமோ அதை அவன் எடுத்து சென்று தருவதாக நம்பிக்கை. ஏன்னா நமக்கு அடிப்படையில ஒரு தேவை இருக்கிறது. நாம் ஏதாகிலும் ஒன்றை ஒருவரிடம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு ஏதாகிலும் ஒன்றை தர வேண்டும். நம்மால் தரப்பட்டதை அவர் முறையாக பெற்று கொண்டாரா என்பதை நம்ம தெளிவாக தெரிந்ததன் பிறகுதான் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் அமைதி, ஆறுதல் கிடைக்கும். அதே போல இறைவனை வேண்டி ஏதாகிலும் ஒரு வேள்வி செய்கிறோம். அந்த வேள்வியில அவிப்பொருளை இடுகிறோம். அந்த அவிப்பொருள் முறையாக நம்மால் வழிபடப்படக்கூடிய இறைவனுக்கு போய் சேர்ந்ததான்ற ஒரு ஐயம் வரும். அதை அக்னி மூலமா நிவர்த்தி பண்ணிக்கிறோம். நான் சொல்லுவது சற்று மிகையாக கூட இருக்கலாம், ஆனால் இது உண்மை என்று பல வேள்விகளை செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களால் எந்த ஒரு வேள்வியும் எந்த இறைவன் அல்லது இறைவியை நோக்கி செய்யப்படுகிறதோ
அதனை நீங்கள் முறையாக முழு ஈடுபாட்டினோடு சொல்லப்பட்டுள்ள விதிகளுக்கு மாறாமல் உட்பட்டு செய்கின்ற பொழுது உங்களால் இடப்படக்கூடிய பூரண ஆகுதியை பெற்றுக்கொண்டதன் பின் அந்த வேள்வி குண்டத்திலிருந்து தோன்றக்கூடிய நெருப்பு நீங்கள் எந்த தெய்வத்தினுக்கு செய்தீர்களோ அந்த தெய்வத்தினது உருவை அந்த தீ காட்டும் என்று சொல்லுகிறார். இதை நான் சில படங்களின் மூலமாக தான் பார்த்திருக்கேன். அதாவது சில வேள்விகளில் அதை முறையாக படம் பிடித்தவர்கள் காட்டினதை தான் நான் பார்த்திருக்கேன். நான் நேரடியா ஏதும் பார்த்ததில்லை. ஆனால் இவ்வாறு சொல்லும் மரபு உண்டு. எந்த அதிதேவதைக்கோ அல்லது தெய்வத்திற்கோ நீங்கள் இறுதியான வேள்வி முடிவில் பூரண ஆகுதி என்று அந்த வேள்வியை நிறைவு செய்தற்காக அந்த தீயிலே எந்த பொருளை இடுகிறீர்களோ அதனை பெற்றுக்கொண்ட அந்த தேவதை தீயின் வழியாக தன் இருப்பை காட்டும் என்பதான நம்பிக்கை உண்டு. அதனால இந்த அக்னி காரியம் என்பது உலகியல்ல பரஞானம் பெற்றிருக்கக்கூடிய அடியவர்களான சித்தர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எல்லாராலும் இது போன்று சித்தர்களை போன்று பரஞானம் பெற முடியுமான முடியாது. ஆனால் நாம் அன்றாடம் வழிபடக்கூடிய இறைவனுக்கு உலகியல் சார்ந்த சில செயல்களை செய்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். எந்த கோவிலிலாவது இறைவன் தன்னிடம் வரக்கூடிய பக்தர் மாட்டு எனக்கு இவை வேண்டும், இவைகளை கொணர்ந்து எனக்கு உண்டான புனித நீராட்டத்தினை செய்ய சொல்லியிருக்காரா? சொல்லல, யாரும் சொன்னதில்லை. ஆனால் நாம் நம்முடைய நிறைவனுக்காக நாம் எவற்றையெல்லாம் பாவிக்கின்றோமோ அதெல்லாம் இறைவனுக்கும் உரியது என்கின்ற எண்ணத்துல அதனை கொண்டு இறைவன் கிட்ட சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இது சரியா தவறான்னு கேட்டா இதுக்கு பின்னாடி கடவுள் மறுப்பு கொள்கை, இந்த சமூக நீதி கொள்கை, இவைகளை எல்லாம் கொண்டு சேர்த்தல் என்பதே தவறு. காரணம், இறை வழிபாடு என்பது வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனினுடைய தனிப்பட்டதாகிய சுதந்திரம். இதுதான் அடிப்படை. இதை கொண்டு மற்றவர்கள் இதை விமர்சனம் செய்வதோ விவாதிப்பதோ அல்லது இதனை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு மேடைகளில் பேசுவதோ தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் வழிபடக்கூடிய கடவுளை நான் எவ்வாறு வழிபட வேண்டும், என்னால் வழிபடக்கூடிய முறையானது இந்த சமூகத்திற்கும் நான் வாழக்கூடிய வாழிடத்தினுக்கும் அங்கு உள்ள மக்களுக்கும் இடர்பாடு இல்லாத அளவுல எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அளவுல வழிபாடு செஞ்சுக்கலாம். அது முழுக்க முழுக்க என்னை சார்ந்தது, அவ்வளவுதான். இதுல கேள்வி எல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஏனென்றால் இது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். நான் எனக்கு உரிய இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடுவேன். அந்த இறைவனுக்கு நான் எதனை வேண்டுமானாலும் தருவேன். என்னால் தரப்படுவது நான் வசிக்கக்கூடிய பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு இடர்பாடு உடைய ஒன்றாக இருந்தால் தான் பிரச்சனை. அது இல்லாத வரைக்கும் நான் என்ன வேணா செய்ய. ஆகவே இதை மற்றவர்கள் மத்தியில விவாதிப்பதே தவறுன்னு நான். ஏன் நீ இவ்வாறு வழிபாடு செய்கிறாய், இப்படி செய்தால் என்ன, அதெல்லாம் அவசியம் இல்லை. அவரவருக்கு எது தோன்றுகிறதோ நம்மை காட்டிலும் மேலான இறைவனை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதற்குத்தான் பக்தின்னு பேர். பக்தி என்பது இதுதான் என்று ஒரு பாடத்திட்டம் வகுத்தெல்லாம் பாடம் நடத்த முடியாது. அதனாலதான் பெரிய புராணம் போன்று இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல 63 அடியாரும் இறைவனிடம் பக்தி செலுத்தினார்கள். எல்லோரும் ஒன்று போல் செலுத்தினார்கள்னா ஒருவர் கூட அப்படி இல்லை. 63 63 பாதையில தான் பக்தியை செலுத்தினார்கள். அதனாலதான் நாம பக்திக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காரணம், உங்களால் வழிபடக்கூடிய இறைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.
அவன் என்ன உருவில் இருக்கிறான் அதை முடிவு நீங்கள் செய்யுங்கள். அவனுக்குரிய ஆடை அணிகலன் என்ன, நீங்கள் அதற்கு உண்டான செயல்பாடுகளில் இறங்குங்கள். அவனுக்கு படையலாக எதை போட வேண்டும், உங்களால் இயன்றது நீங்கள் விரும்பியதை கொடுங்க. இப்போ நம்ம பகுதிகளில் எல்லாம் இறைவனுக்கு புலால் படைத்தல் என்பது ஒரு தவறான ஒன்றாக சொல்லப்படுகிறது. பல கிராம தேவதைகளுக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள்ல புலால் என்பது பிரதானமான உணவாக இருக்கிறது. என்ன பண்ண முடியும்? புலால் மட்டுமல்ல, சில இறைவர்களுக்கு மதுவை வைத்து படைக்கும் வழக்கம் உண்டு. அதோடு மட்டுமில்லாமல் புகைப்பதற்கு உண்டான சுருட்டு போன்றவற்றை வைத்து படைக்கும் வழக்கம் உண்டு. இது அவரவர் என்ன அடிப்படையில் இறைவனை அணுகுதற்கு முற்படுகிறார்களோ அந்த முற்படுதல் செயல்ல அவர்களினது குல முன்னோர்கள் எதனை வழி வழியாக செய்தால் இறையருள் கிடைக்கும் என்று வகுத்து தந்தார்கள், அதை பின்பற்றுகிறார்கள். அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய விழாவை பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. சிவராத்திரி அன்று மயான கொள்ளைன்னு ஒரு வழிபாட்டு முறை நடக்கும். அதாவது இறைவன் சிவபெருமானை மயானத்துல சென்று வழிபடுது. அந்த மயான கொள்ளையில இறைவன் சிவனை வழிபடுவதற்கு செல்லக்கூடிய பக்தர்களை பார்த்தீர்கள் என்றால் சில நேரங்கள்ல உங்களுக்கு அச்சம் வரும், இல்லை என்றால் மயக்கம் வரும். விதவிதமான நேர்த்திக்கடனோடு அவர்கள் இறைவனை காண செல்வார்கள். அது என்ன விதவிதமான நேர்த்திக்கடன்? ஆணிகளால் கோர்க்கப்பட்ட செருப்பிலே நடந்து செல்வர். ஆணி செருப்புன்னு. உடம்புல பல்வேறு ஊசிகளை குற்றி ஒவ்வொரு ஊசியிலையும் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகி அப்படியே உடல் முழுவதும் எலுமிச்சம்பழமா போவார்கள். அப்புறம் இடுப்பு தசை பகுதியில தசையில ஒரு கொக்கியை மாட்டி உரலை இழுத்து செல்லுதல், காரை இழுத்து செல்லுதல், இதெல்லாம் மிக பெரிய அளவுல கொடூரமான வழிபாட்டு முறை. நோக்கம் என்ன? இறை வழிபாட்டிலே தங்களினுடைய சகிப்புத்தன்மையை காட்டி டாலரன்ஸ். அதுதான் பக்தியினுடைய அடிப்படையே டாலரன்ஸ். நீங்கள் இந்த சமூகத்துல ரொம்ப இயல்பாக குழப்பம் இல்லாமல் வாழ வேண்டும்னா நமக்கு அடிப்படை தேவை எதுன்னா இந்த சமூகத்தின் செயல்பாடுகளை ஏற்று சகிப்புத்தன்மையோடு வாழும். இப்பெல்லாம் நாமெல்லாம் தனி வீடுகளை விட்டு விலகி அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துட்டோம் இல்லையா? அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீட்டையும் அடுத்த வீட்டையும் பிரிப்பது 9 அங்குல செங்கல், அதன் மீது பூசப்பட்ட ஓர் அங்குல மார்டர், அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு அங்குலம், அந்த பக்கம் ஒரு அங்குலம், கிட்டத்தட்ட 11 அங்குலத்தினுக்கு உண்டான சுவர் தான் ஒரு வீட்டையும் நம்ம வீட்டையும் பிரிக்கிறது. அதிகாலை பொழுதுல எழுந்தவுடனே நம் வீட்டுல மக்கள் பேசுவது போல் அயலார் பேசுவதை நம்ம கேட்க முடியாது. கடுமையான வார்த்தைகள் இயல்பா அவர்கள் வாயிலிருந்து வரும். ஐயோ இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, காலையில் எழுந்தவுடனே இப்படிப்பட்ட சொற்களை தான் கேட்க முடியும் என குடியிருப்பில் அதுதான் நடக்கும். சகித்து கொள்ளத்தான். நாமே கொஞ்ச நாள் பழகினத்துக்கு அப்புறம் என்ன செய்வோம்? அந்த அயலாரிடம் போய் கேட்போம், காலையில ஏதோ பெரிய டென்ஷன்ல இருந்தீங்க போல இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கடுமையா பேசினீங்க. ஒண்ணு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சு. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்போ இந்த சகிப்புத்தன்மை தொடக்கத்துல எதன் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா, இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதன் முன்பு சகிப்புத்தன்மை இல்லாதவன் இல்வாழ்க்கையில ஈடுபட்டதினால் அவனிடம் உள்ள சகிப்புத்தன்மை பெருமளவிலே வளர்க்கப்படுகிறான். பெரிய விஷயம். அதுதான் இல்லறம் என்பது மிக உயர்ந்ததாக பேசப்பட்டது. புதியதாக வந்த மனையாளிடமோ அல்லது ஒரு பெண்ணுக்கு புதியதாக வந்த கணவனிடமோ அவரிடம் உண்டான குறைபாடுகளோடு பொருந்திய வாழ்க்கையை நீங்கள் பெற்றாக வேண்டும். ஒரு நாள்ல அந்த குறைபாடுகள்லாம் நிறைவாகலாம் மாறாது, மாற்ற முடியாது. ஏன் மாறணும்?
அதே போல இவர்கள் இருவருக்கும் மக்கள் பிறந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குதல்ல நிறைய சகிப்புத்தன்மை. உதாரணமா, நான்லாம் பள்ளி காலத்துல படித்துக் கொண்டிருந்த பொழுது என் தந்தையார் வந்தாருனாக்க நாங்க சேர்ல அமர்ந்திருந்தா கூட சட்டுன்னு எழுந்து நின்று உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க ஒதுங்கிடுவோம். அவர்கள் கேட்ட கேள்வியை தவிர வேற எந்த பதிலையும் நாங்க சொன்னதில்லை. மீறி நீங்களாகவே சென்று பதில் சொன்னால் அவர்களுக்கு கோபமே வந்துடும். சம்மன் இல்லாமல் எதற்கு நீ இங்கு வந்து பேசுகிறாய், போ உள்ளேன்னுவார்கள். இதுவே பழக்கம். ஆனா இன்றைய தலைமுறையில எங்கேயாவது ஒரு தகப்பன் தான் தன் தகப்பனிடம் நடந்து கொள்ளுவது போன்று தன் மக்களிடம் எதிர்பார்ப்போடு இருக்கிறானு பாருங்க. முடியாது. எதிர்பார்த்தால் பிரச்சனை தான், எதிர்பார்த்தால் சங்கடம் தான். இப்ப சமூகம் மாறுகிறது. இதெல்லாம் தனி மனித சொல்லுது. அப்போ மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒருவர் மற்றொருவருக்கு அறிவுரை சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில உருவானதுதான் சமயம் பற்றின சிந்தனை. அந்த சமய பழக்க வழக்கங்கள்ல வேள்வி தவிர்க்க முடியாத ஒன்றாக வேத மதத்துல சொல்லப்பட்டது. ஆகவே அந்த வேள்வியை செய்தற்கு தீயினது பங்களிப்பு பெரும் அளவில் தேவையானது. அதனாலதான் இந்த அக்னி என்பது எல்லாவித செயல்பாட்டினுக்கும் நமக்கு உதவுகிறது. எல்லா விதமான செயல்பாட்டினும் நம்முடைய அன்றாட உணவை பக்குவப்படுத்த, நம்முடைய இல்லங்கள்ல ஒளி கூட்ட, அதனது வெப்பத்தினால் நோய் கிருமிகள் மாள, அதை கொண்டு நாம் வழிபடக்கூடிய இறைவனை அவிசொரிந்து அவனை நம் பக்கம் திருப்ப, எல்லாவற்றினுக்கும் இந்த அக்னி தான் அடிப்படை. அதனால அக்னியை தூய்மையின் சின்னமாக, நம்மால் வழிபடக்கூடிய இறைவர்களிடம் அனுப்பக்கூடிய தூதுவனாக, எல்லாம் தன்மயமாக்கி கொள்ளும் பிரம்மமாக, எல்லாவற்றினுக்கும் மேலாக அவனிடம் உண்டானது இறைத்தன்மை என்று ஏற்றுக்கொள்வதற்காக இந்த அக்னியை தொன்று தொட்டு எல்லோரும் வணங்கி வருகிறார். அத இந்த சித்தர் பாடல்ல, திருமந்திரத்துல இவர் எந்த நோக்கில் அணுகுகிறார்? அக்னி காரியம் என்பத, அதாவது தீயினது செயல்பாடு அல்லது தீயினது செயல், அதனை திருமூலர் எவ்வாறு அணுகுகிறார் என்பதுதான் இங்க முக்கியம். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தீயினால் நாம் பெறக்கூடிய பொதுவான நன்மை. அதனை மீறி இந்த வழிபாட்டு முறையில தீயினை இந்த அடியவர்கள் எவ்வாறு மேன்மையானதாக கருதுகிறார்கள். இல்லங்கள் எல்லாம் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் எவ்வளவு மின் வசதி வந்தாச்சு. இவைகள் எல்லாம் இருப்பதை காட்டிலும் அதிகாலையில எழுந்த உடனே நாம நம்மை சுத்தம் செய்து கொண்டு முதல்ல என்ன செய்யறோம்? இறை உருவத்தின் முன்னால் ஒரு விளக்கை ஏற்றுகிறோம். தீதானே அது? அது தீ விளக்குல இருந்ததினால் அது தீபம்னு சொல்றோம். அடிப்படையில் அது தீதானே. ஏன் என்றால் அப்ப வீட்டுல எவ்வளவு மின்சார விளக்குகள் இருக்கின்றன, இருந்தாலும் ஏன் இந்த தீபத்தை ஏற்றுகிறோம்னா இதுதான் ஆதி வடிவம். நம்முடைய தொல் வடிவம் நெருப்பு இப்படித்தான். அதனால் அதற்கு உண்டான மரியாதையை கொடுக்கும். அதனால இவர் என்ன சொல்லுகிறார் இந்த அக்னி காரியத்துல? வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும் விஷயம் பெருகிய வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர் ஆகுதி வெட்கிலே. இது இன்றைய சூழல்ல இந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதாவது இந்த ஆகுதியை வெட்பதினால்தான்
குறிப்பாக அந்தணர்கள் வேள்வியினை வளர்த்து அந்த வேள்வி தீயில உரியதாகிய ஆகுதியை இட்டால், உதாரணம் சொல்றேன், அதுதான் என்ன சொல்றார், எல்லாவற்றினுக்கும் நல்லதுன்னு சொல்றேன். இது எப்படி பொருந்தும்? சரி, சில விஷயங்களை நடைமுறையில இருந்து பேசும், அப்ப புரியும். இப்ப பழைய இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், போன வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன், ஒரு ஊர் என்று சொன்னால் அங்கு உழவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது விளைவிக்கப்பட்ட கரும்பு, அதனை ஆலையிலே சாறாக பிழிந்து அதை வெல்லமாக பக்குவப்படுத்துவதற்கு எரிக்கக்கூடிய தீ, அதனது புகை வானளாவி நிற்கும். இல்ல நெல்லோடு நில ஆமைகளை இட்டு புழுக்குவார்கள், அதற்கு உண்டான நெருப்பு புகை போல மேல் நோக்கி எழும். இவைகளோடு அந்தணர்கள் இருக்கையில வேள்வியானது இடைவிடாது வளர்க்கப்படுவதனால் அந்த புகையும் வளர்ந்து இருக்கும். நீங்க சங்க இலக்கியத்தை தொடர்ந்து ஏனைய எல்லா இலக்கியங்களையும் தமிழ் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஊர் வர்ணனைனா இந்த ரெண்டு புகையை பத்தின குறிப்பு இருக்கும். ஒன்று மல்லர்களினுடைய வாழ் பகுதியிலிருந்து கரும்பாலையிலிருந்து எழும் புகை, வேதியர்கள் இருக்கையிலிருந்து வேள்வியிலிருந்து எழும் புகை. இதை தவிர்க்கவே முடியாது எந்த இலக்கியத்திலையும். என்ன காரணம்? இப்போ என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் அதையெல்லாம் கடந்து வந்து இருப்பீர்கள். நான் பள்ளி காலத்துல படித்த பொழுது இந்த தமிழ்நாட்டில 2 பெரிய கொடிய நோய்கள் இருந்தன. ஒன்று அம்மை என்று சொல்லக்கூடிய நோய், மற்றொன்று காலரா என்று சொல்லக்கூடிய நீரின் மூலமாக பரவக்கூடிய ஒரு கிருமியினால் வரக்கூடிய நோய். இந்த 2 நோய்க்கும் அன்றைய சமூகம் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? கொள்ளை நோய். ஏன்னா ஒரு கிராமத்துக்குள்ள அந்த நோய் நுழைந்ததுன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய வெகு பேரை அது முடித்துவிடும். அப்ப இந்த கொள்ளை நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்வார்கள்? இந்த நோயானது எந்தெந்த காலங்களில் வரும்னு அவர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு. அந்த நோய் வருவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியில மருத்துவர் குழு வந்து இறங்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம அதிகாரியின் துணையோடு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீதிகளிலும் தமுக்கடிக்கப்படும். மாதிரி காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் தடுப்பூசி போடப்படும்னு சொல்லுவார்கள். எல்லோரும் போட்டுக்கணும், ஏன்னா போட்ட குறி தெரியும் கையில. அதனால நீங்க ஏமாற்றலாம் முடியாது. அப்ப நோயினை வருவதற்கு முன்பு அது வாராது இருக்கவும் மக்களை காப்பாற்றவும் அரசு அல்லது ஆளுகை பொறுப்பில் உள்ளவர்கள் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு மருத்துவ முகாம். பழைய காலத்துல இப்படிப்பட்ட மருத்துவ முகாம்கள் இருக்காது. இன்றைய நவீன மருத்துவ சிகிச்சை போல் அன்று கிடையாது. பெரும்பாலான மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த ஊரிலே கிடைக்கக்கூடிய மூலிகை பொருள்களை கொண்டு உருவாக்கப்படுவது. அப்போ ஊரின் நன்மை கருதி வேள்வியில சிலவாகிய மரங்களின் குச்சிகளை, அதுவும் உலர்ந்த குச்சிகளை நெய்யில் தோய்த்து இடுவதினால் அதனால் எழக்கூடிய புகை பலவாகிய நோய் கிருமிகளை அழிக்கும் திறன் உடையது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆகவே ஊர்ல வேள்வி செய்கிறார்கள்னு சொன்னா, போன வகுப்புல கூட அந்த குறிப்பை சொன்னேன்.
எந்த கிராமங்களுக்கும் தமிழகத்தில் சென்று பாருங்கள், ஊருக்கு நடுவுல ஒரு அத்தி மரம் வளர்ந்திருந்து புயலினாலோ வெள்ளப்பெருக்கினாலோ அந்த மரம் சாய்ந்ததுன்னா அந்த மரத்திலிருந்து ஒருவர் கூட விறகை வெட்டி வீட்டுக்கு எடுத்து செல்ல மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கம் உண்டு. அதை அப்படியே உலர விட்டு அதை கொண்டு போய் கோவில்ல கொடுத்து விடுவார்கள். இன்னமும் சொல்ல போனால் கோவில்ல கொண்டு போய் அதனை இட்டதோடு அந்த ஊரை சார்ந்த ஒரு சிலர் அதை அழகாக துண்டு துண்டாக வெட்டி அடுக்கி கொடுத்துட்டு வந்துடும். ஏனென்றால் ஊர் நன்மைக்காக சில வேள்விகள் கோவிலில் நடத்தப்படும். சண்டி ஹோமம் இன்னமும் பல ஊர்கள்ல நடக்கிறது. சண்டி ஹோமம். அதற்கு இந்த அத்திக்கட்டையை இட்டுத்தான் இந்த ஹோமத்தை வளர்ப்பார்கள். அந்த ஹோம குண்டத்தினுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 15 அடி இருக்கும். அந்த அளவினுக்கு நெருப்பினை எழுப்பி அந்த அளவினுக்கு செயற்கையான கதகதப்பை உருவாக்குவார்கள். அதோட அந்த புகையும், இந்த புகையும் இந்த வெப்பமும் அந்த ஊரின் கண் பரவ பரவ வருவதற்கு உண்டான நோய் கிருமிகள் எல்லாம் மடிந்து போகும். அன்றைக்கு இந்த மாதிரியான மருந்துகள் அவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு உண்டான வழிமுறையை விட இது எளிமையானதாக கருதப்பட்டது. அப்போ ஊரின் நடுவே அதான் ஊருக்கு நடுவுலதான் கோவில் இருக்கும். இந்த பாட்டினுடைய வரிய பாருங்கள், அப்பதான் புரியும் எப்படி. வசையில் விழுப்பொருள், வசையில்லாத விழுப்பொருள்னா குற்றம். வசைனா குற்றம், வைதலுக்கு உண்டான மற்றொரு சொல் வசை. அவன் வசை பாடினான்றோம் இல்லையா, ஒருவனை திட்டி தீர்த்தலுக்கு வசைப்பாடு. வசையில் எந்த விதத்திலும் தீது என்று சொல்லப்படாத விழுப்பொருள். விழுப்பொருள்னா வேல்யூஸ், விழுமியங்கள். அதை வானும் நிலமும் திசையும் திசை பெரு தேவர் குழாமும். வானமும் நிலன் என்று சொல்லக்கூடிய நாம வாழக்கூடிய பூ உலகும், திசையும் எல்லா திக்குகளிலும், திசை பெரு தேவர் குழாமும் ஒவ்வொரு திசைக்கும் ஆதிபத்தியம் பெற்று இருக்கக்கூடிய தேவர் குழாம். இந்த பகுதி பரத கலையில இருக்கிறவர்களுக்கு தெரியும். பரத கலையில இறைவனை வழிபடுவதற்கு உண்டான பாடல்கள்ல, நடனத்தோடு தொடர்புடைய பாடல்கள்ல கவித்துவம்னு ஒண்ணு உண்டு. அதை கவுத்துவம் என்றோ கவுத்துவம் என்றோ எப்படி வேண்டுமானாலும் வழங்கலாம். குறிப்பாக நவசந்தி கவுத்துவம்னு ஒன்று உண்டு. ஊருக்கு நடுவில் அமைவது எதுனா கோவில். கோவிலினது நடுவில் அமையக்கூடிய அந்த மைய புள்ளிக்கு பேரு பிரம்ம சந்தின்னு பேரு. ஞாபகம் வச்சுக்கணும், அது பிரம்மன் சந்தி இல்ல, பிரம்ம சந்தி. பிரம்மம் என்றால் மாறிலாத ஆற்றல்னு அர்த்தம். அன்சேஞ்சபிள் எனர்ஜிக்கு பேரு பிரம்மம்னு பேரு. மாறிலாத ஆற்றல். அதுதான் கோவிலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மையப்புள்ளி பிரம்ம சந்தி. அந்த பிரம்ம சந்தியில தான் அந்த கோவிலினுடைய கொடி ஏற்றப்படும், கொடிமரம் வைக்கப்படும். பழைய காலத்துல கொடிமரம் எதுலன்னு போய் பார்த்தீர்கள் என்றால் ஆச்சா மரத்துல வைத்திருப்பார். ஏன்னா அது ஒரு அழகான கண்டக்டர். இயல்பாகவே மரங்கள் எல்லாம் நான் கண்டக்டர். ஆச்சா மரம் ஸ்பெஷல். இந்த ஆச்சா மரத்தில் அமைய பெற்ற அந்த கொடிமரத்தினுடைய கலசம் கோவில் கோபுர கலசத்தோடு முறையான ஏற்ற கோணத்தில் பொருத்தி இருப்பார்கள். இந்த கொடிமரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தின் இருந்து கருவறையில இருக்கக்கூடிய இறை உருவத்திற்கு சரியான இறக்க கோணத்தில் அந்த ஆற்றல் சேரும் அளவிற்கு அமைத்திருப்பார்கள். அப்போ பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய வான்வெளியில உள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று கட்புலனுக்கு உட்படாத இயங்கு ஆற்றலை அந்த கலசங்கள் ஈர்த்து
அந்த கலசங்களிடமிருந்து கொடி கம்பம் ஈர்த்து அதை இறைவனுக்கு மடைமாற்றம் செய்கின்ற இறை உருவத்திற்கு டிரான்ஸ்பார்மேஷன் பண்ணுது, சப்ளிமேட் பண்ணுது. அதனாலதான் யாரேன்னு அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது ஒன்றை மட்டும் கவனியுங்க. கோவில் கருவறையில இருக்கக்கூடிய உருவமோ அல்லது உருவமான லிங்கமோ போய் பாருங்கள், அந்த கருவறையின் வாயிலை காட்டிலும் பெரியதாகும். அந்த உருவத்தையோ அங்கு இருக்கக்கூடிய உருவமான லிங்கத்தையோ எடுத்து அந்த கருவறையின் வாயில் வழியா கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல உருவத்தையோ லிங்கத்தையோ வைத்ததன் பின் தான் சுற்றி அரண் செய்யக்கூடிய சுவர் எழுப்பி இருப்பார்கள். அந்த சுவரோட கனபரிமாணத்தை போய் பாருங்க. வேடிக்கை தெரியுமா? கோவிலினுடைய மதில் சுவர் கூட அந்த கனபரிமாணத்தில் இருக்காது. கருவறையினுடைய அந்த சுற்றுச்சுவர் மிகுந்த கனத்தோடு இருக்கும். என்ன காரணம்? இந்த பரவெளியில் இருக்கக்கூடிய ஆற்றல் கோபுரத்தின் வாயிலாக கொடிக்கம்பத்தை ஊடுருவி இறை உருவத்தில் பட்டு அங்கு சேகரிக்கப்படுகிறது. அந்த சேகரிக்கப்பட்ட அந்த ஆற்றல் கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஒளி சிதறல் மூலமா ஆற்றலை வெளியிடுகிறது. அதனாலதான் கோவிலுக்கு சென்றால் நாம் எங்கு விழுந்து வணங்க வேண்டும்னு சொல்லுவார். கொடிமரத்தை தாண்டி வணங்காதேன்னு. இதெல்லாம் எதற்குன்னா, அன்றைக்கு ஒரு கோவிலானது அந்த ஊரினது நன்மைக்காக உருவாக்கப்பட்டது. இறை வழிபாடோ ஆன்மீகம் பற்றின சிந்தனையோ அவற்றோடு இணைந்திருந்தன என்றாலும் அடிப்படை ஊரினது ஆரோக்கியம் கருதி ஊருக்கு மையத்துல இவ்வாறு வழிபாட்டு முறையை செய்து அந்த பிரம்ம சந்தியிலிருந்து ஊரினது 8 திக்குக்கும் காவல் தெய்வங்கள் உண்டென கூறி அந்த 8 தெய்வங்களுக்கும் பலியிடும் வழக்கம் இருந்தது. பலி இல்ல, பலி. அந்தந்த காவல் தெய்வத்திற்கு வருணன் இருக்கிறான், நிருத்தி இருக்கிறார், யமன் இருக்கிறான், ஈசானன் இருக்கிறான், வாயு, குபேரன் என்றெல்லாம் இருக்கிறார். இந்த ஒவ்வொருவர் இருக்கக்கூடிய திசைக்கு சென்று அந்த 8 திசைக்கும் சென்று அங்கு உள்ள இறைவனுக்கு பலியிடுதல் என்பது என்னன்னு போய் பாருங்க, தெரியும். அந்த 8 திக்குகளையும் இணைத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த நோய் கிருமிகளும் உள்ளே வராது. கோவில்கள் என்பன அன்றைய காலத்துல மக்களினுடைய நன்மை கருதி உருவாக்கப்பட்ட கம்யூனிட்டி சென்டர்ஸ். அதனாலதான் கோவில்ல கல்வி கற்பிக்கப்பட்டது, கலை வளர்க்கப்பட்டது, பல்வேறு விதமான ஆன்மீக சொற்பொழிவுகள், பலவாகிய கலைஞர்கள் கோவிலை மையமாக கொண்டு தங்கள் கலைகளை வளர்த்து கொண்டார்கள். அதனால இந்த கோவில் என்பது நாம நினைப்பது போல வெறும் இறை வழிபாட்டு தலம் மட்டுமன்று, அந்த சமூகத்தினுடைய முழுமையுமான பாதுகாவலுக்கு உண்டான உரிய வழிமுறையை உருவாக்கி தருவது கோவில்தான். சோழர்கள் காலத்து கல்வெட்டெல்லாம் படித்தீர்கள்னா தெரியும். உங்களுக்கு வருமானம் வந்த பொழுது 6ல் 1 கூறு கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய நெறி இருந்தது. அதை அந்த கோவில் முறையாக நிர்வாகம் செய்து சேர்த்து வைத்திருந்தது. என்றாகிலும் இயற்கையின் மாறாட்டத்தினால் அந்த ஊர்ல மழை தவறி பஞ்சம் வந்ததுன்னா அந்த மக்களின் பசியை போக்க கோவிலில் இருந்து மக்களால் கொடுக்கப்பட்டவை அதை மீண்டும் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் இருந்தது. இதெல்லாம் அன்றைக்கு இந்த சமூகத்துல ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய உதவின்னு நம்பினார்கள். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். அதனாலதான் ஆதி காலத்துல சொன்ன, கோவில் இல்லா ஊரில் குடி புக வேண்டாம்னா உன்னுடைய சோசியல் செக்யூரிட்டி, உன்னுடைய சமூக பாதுகாப்பு
அதோட மட்டும் இல்லாம உன்னுடைய சமூக நலன்கள் இவைகளுக்கு கோவில் உதவின. கடவுள் மட்டும் அங்க இல்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதனால இது வேள்வியை செய்தல் எப்படி, எந்த விதத்தில் நியாயம்னா, அந்த கோவில்ல நடக்கக்கூடிய வேள்வி, அதிலிருந்து எழக்கூடிய புகை, அந்த வேள்வியில இடப்படக்கூடிய அவிஸ்பொருள்கள், எரிக்கப்படக்கூடிய விறகுகள், இவைகளிலிருந்து எழுப்பப்படக்கூடிய புகை போன்றன எல்லாம் நோய் கிருமிகளை அழிக்க தகுந்த ஆற்றல் உடையவை. மாசாத அப்படித்தான் செய்ய முடியும். நீங்க வீடுகள் எல்லாம் மார்கழி மாதம் முடிந்து தை முதல் தேதி பொங்கல், அதுக்கு முதல் நாள் போகி, ஏன் வீட்டு வாசல்ல காப்பு கட்டுறோம்? கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் நாயுருவி, கொஞ்சம் தும்பை, உழிங்கை பூ, இவெல்லாம் ஏன் கொண்டு வந்து கொத்தா கட்டி வைக்கிறோம் வீட்டு வாசல்ல? அந்த மெல்ல மெல்ல சூரியனுடைய அந்த பாதை மாறி குளிர்ச்சியிலிருந்து மெல்ல வெப்பத்தை நோக்கி இந்த மண்டலம் திரும்புகிறது. அந்த குளிர்ச்சியும் வெப்பமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான சூழ்நிலையில பல நோய் கிருமிகள் வேக வேகமாக வளரும். அதை தவிர்ப்பதற்கு இத செய்தார். இது பெரிய அளவில் செய்தார் கோவில்கள், அவ்வளவுதான். அதனாலதான் எழுதுறார், திசையும் திசை பெரு தேவர். ரொம்ப அழகா ஒருத்தர் உரை எழுதினவர் வேடிக்கையா சொல், பல நாடுகள் அப்படின்னு. பல நாடுகள்னு நான் சொல்றதில்ல, உடன்படுறது இல்லை. பிற்காலத்துல உரை எழுதினவர் அந்த திசையும் திசை பெரு நிலன்றத பல நாடுகள் இல்ல, அந்தந்த ஊருக்கு அது பாதுகாப்பு. வேடிக்கை தெரியுங்களா? இறைவனின் மூலமாக செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் தான் மக்களை எளிதில் சென்று அடைகிறது, மக்களை இயல்பாக நம்ப வைக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். நான் இது ஏதோ வலிந்து வேண்டாததை எழுதியது போலெல்லாம் சொல்லக்கூடாது. நம்முடைய பாதுகாப்பினுக்கு அன்றைய காலகட்டத்துல கோவில்கள் பெரும் பங்களிப்பு செய்த, அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதனால இவைகள் எல்லாம் ஏன் தத்துவத்தில் சொல்லப்பட்டன என்று கேட்டால், இந்த தத்துவங்களின் வாயிலாகத்தான் இறைவன் குடிகொண்டுள்ள கோயில், இவைகளை நாம முழுமையுமாக அறிந்து கொள்ள முடியும். ஒன்றும் வேண்டாம். இப்ப நம்ம ஊர்ல கோடை காலத்துல நீர் வறண்டு போய் பஞ்சம் ஏற்பட்டதுன்னா என்ன பண்றோம்? செல்வம் உள்ளவர்கள் தான் வாழக்கூடிய பகுதியில உள்ள மக்களுக்கு இலவசமாக கூழ் வார்க்கிறார். என்ன காரணம்? தன்னால் இயன்ற இதை கோவில்கள் பண்டைய காலத்துல செய்தன. இன்றைக்கு நமக்கும் தெரியும், இந்த வர்தா புயல் வந்த பொழுது, மற்றைய புயல்கள் வந்த பொழுது பல ஏழைமார்கள் கோவில் தங்களினுடைய இருப்பிடங்களை இழந்ததன் பின் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தது கோவில் தான். கோபி போன்றவர்கள் அதை நேர்லயே பார்த்திருக்கலாம். மருந்தீஸ்வரர்கள் கோவில்லையும், பெசன் நகர்ல இருக்கிற ரத்னஈஸ்வரர் கோவில்கள்லையும், ரத்னகிரீஸ்வரர் கோவில்லையும் பலர் தங்கி ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு கோவிலுக்கு சென்று உணவை சமைத்து கொடுத்த காட்சியை பார்த்து, அதை காட்டிலும் ஒரு மிகச் சிறந்ததாகிய தொண்டு எதுவும் கிடையாது. இதற்காகத்தான் இந்த வேள்விகள் ஒரு மருத்துவ தன்மையை தர. அதனாலதான் தேவர் குழாமும் விஷயம் பெருகிய வேதம் முதலாம் அனைத்து வெற்றிகளையும் விஷயம்னா வெற்றி, அனைத்து வெற்றிகளையும் தருதற்கு ஏதுவான வேதம் முதலாம். இப்ப வேதம்னா என்ன, ஏன் அது வெற்றியை தருகிறதுன்னா, நாம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? வேதம் என்பது ஏதோ இறை பாதையை மட்டும் நமக்கு சுட்டுகிறது இல்லை. தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவர்கள் வேதத்தை படித்து பாருங்கள். தமிழ்ல மொழிபெயர்த்து முறையாக வந்திருக்கிறது 4 வேதங்களும். 4 வேதங்களை ஒரு 8 வால்யூம்ஸா போட்டிருக்காங்க. அவைகள் கிடைக்கின்றன. அந்த பகுதியை எந்த வேதத்தையாவது எடுத்து பாருங்கள். அவைகள் கடவுளை சொன்னதை காட்டிலும் வாழுங்காலத்து மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத்தன. அவ்வளவுதான்.
அதுல அன்றைக்கு உண்டான சூழல்ல சில வாழ்க்கை முறைகள் தேவை, இன்று அது தேவையில்லை, விட்டுள்ளலாம். வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அங்க யஜுர்வேதத்துல சோமபானம் எப்படி தயாரிக்கப்படுவது, சோமா விதைகளிலிருந்து அந்த சோமபானம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது அன்றைக்கு தேவை. இன்றைக்கு அது தேவையில்லை, விட்டுள்ளலாம். பல உணவு முறைகளை நாம வழக்கத்தை விட்டு விலக்கி கொள்ளலையா? ஆகவே அன்றைக்கு சோமா செடியிலிருந்து மதுபானத்தை தயாரிப்பது என்று வேதம் சொல்லுகிறது. நாம வேதம் என்பது அன்றைய காலத்துல வாழ்ந்த மக்களினுடைய நாட்குறிப்பேடு, அவ்வளவுதானே. அவன் என்ன பண்ணான்னு எழுதி வச்சிருக்கான். அவன் பண்ணதையெல்லாம் நம்ம பண்ணி ஆக வேண்டும்னு சட்டம் இல்லையே. அவனால் செய்யப்பட்ட சில செயல்கள் நமக்கு இன்றும் அதனை செய்தால் நன்மை தரும்னு செஞ்சுட்டு போறோம். இதுல என்ன குழப்பம்? இதுதான் எனக்கு புரியாத விஷயம். நான் வேதத்தை நம்பக்கூடியவனை நீ ஏன் கெடுக்கிற? உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வேதத்தை நம்ப மாட்டேன், நம்பாத. வேதத்தில் உள்ளன எல்லாம் போலியானது, இருக்கட்டும், நான் அதை நம்புகிறேன், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க மாற்று சிந்தனையே சொல்ல முடியும். ஒன்று வேண்டுமானாலும் செய்யலாம். என்ன? அந்த காலத்துல சொல்லப்பட்ட அந்த வேதத்தின் உண்மையான பொருட்தன்மைய இந்த காலத்தினுக்கு ஏற்றாற்போல் நாம் தகவமைத்து விளக்கலாம். திருக்குறள்ல எது மிகச்சிறந்த நாகரீகம் அப்படின்னு கேட்டபோது வள்ளுவர் என்ன சொல்றார்? பெயத்தக்க நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னு. ஏன் உனக்கு நாகரீகம் என்கின்ற அந்த உயர்ந்த வாழ்முறை உனக்கு தெரியும் என்றால் அதை நீ எப்படி பிறருக்கு காட்ட வேண்டும்னா, பொது இடத்துல யாரேனும் ஒருவன் உனக்கு நஞ்சு கொடுத்தான் என்றால் அந்த நஞ்சையும் நீ மனமாற வாங்கி அருந்த வேண்டும். இதுதான் நயத்தக்க நாகரீகம். என்ன சார் நியாயம்? பெயத்தக்க நஞ்சுண்டு அமைவர்னே எழுதுறார் வள்ளுவர். அந்த நஞ்சுன்னா விஷம். நஞ்சினை உண்டு அமைவர் மாற்றம் இல்லாமல் அமைதியா அதை குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. யாரா? நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அது எப்படி? பிறரால் நயக்கப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய நாகரீகத்தை பெற்றுள்ள ஒருவன் இதனை செய்வான். விஷம் குடிக்கிறதுல என்ன பெருமை? அன்றைக்கு அவ்வாறு சொல்லப்பட்டது. இன்றைக்கு அதன் நடைமுறையில என்ன எப்படி கையாளலாம்? இப்போ ஒரு பள்ளியோ கல்லூரியோ இருக்கு, அதுல பல ஆசிரியர் பெருமக்கள் இருக்கலாம். அதுல ஆசிரியர் பெருமக்கள்ல ஒரு சிலருக்கு கடுமையான இரத்த அழுத்தம் இருக்கலாம், பிரஷர். இல்ல 3 வேளையும் மருந்தெடுத்து கொள்ளக்கூடிய அளவுல சர்க்கரை நோய் இருக்கு. இன்றைக்கு இது ரெண்டுமே ரொம்ப இயல்பா இருக்கு இல்லையா? சரி, இப்ப அப்படி இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தமும் மிகுதியான சர்க்கரையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பள்ளியில பணியாற்றுகிறார். அவருக்கு இந்த நோயெல்லாம் இருக்குன்னு சக ஆசிரியர்களுக்கு தெரியும். ஒரு நாள் அந்த பள்ளியில பயிலக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய பிறந்த நாள் என்று சொல்லிக்கொண்டு ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அறைக்கு நல்ல விலை உயர்ந்த ஒரு சாக்லேட்டை கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கும். அப்படின்னா எல்லா ஆசிரியர்களும் அதை எடுத்து வாழ்த்துகிறார்கள் குழந்தையை. இப்ப நாம முன்பே குறிப்பிட்டு இருந்தோம் அல்லவா, பெருமளவிலே சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கிற ஆசிரியையிடம் போயிட்டு இந்த குழந்தை சாக்லேட்டை நீட்டின உடனே டீச்சர் கத்தவா செய்யறாங்க. எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன இந்த சாக்லேட்டை கொடுத்து சாப்பிட வச்சு என்ன கொல்லவா பாக்குறேன், இதுதான் உன் பர்த்டே கொண்டாடுற லட்சணமா அப்படின்னு கத்துறது இல்லை. அந்த குழந்தையும் கொடுத்த சாக்லேட்டை அந்த டீச்சரும் மகிழ்வோடு வாங்கி தன்னுடைய டேபிள் டிராயர்ல வைத்து விட்டு அந்த குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. ஆகவே நோய் உள்ள அந்த ஆசிரியைக்கு இந்த சாக்லேட் நஞ்சு தெரியும். இந்த குழந்தை அந்த நஞ்சினுக்கு இணையான ஒரு சாக்லேட் அந்த ஆசிரியையிடம் கொடுக்கிறது. பெயர்த்தக்க
நஞ்சுண்டு அமைவர். அந்த சாக்லேட்டை மறுப்பு பேசாமல் அந்த ஆசிரியை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா இதுதான் நாகரீகம். அந்த குழந்தைகிட்ட போய் கத்தினா ஆகுமா? இதை விட அழகா சொல்லுவேன். நான் ஆனந்த் அபார்ட்மெண்ட் என்ற மந்தவெளியில ஒரு இடத்துல குடியிருந்தேன். 5C என்னுடைய கதவு இலக்கம். அப்பொழுது என் மகள் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்துக்கொண்டு 5ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க படிச்சா. நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி அவ முதல் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலம்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய துணைவியார் கச்சேரி நிமித்தமாக பல ஊர் பல நாடுகளுக்கு போக வேண்டிய தேவை. அதனால பெரும்பாலும் இல்லத்துல நானும் என் மகளும் தான் இருப்போம். இயல்பாக நம்ம வீட்டிற்கு யாரேனும் வந்தால் அவர்களுக்கு ஏதாவது உண்ணுதற்கோ பருகுதற்கோ கொடுத்து விட்டு திரும்பி செல்லுகின்ற பொழுது குங்குமம் கொடுக்கிற வழக்கம் உண்டு. இது ஒரு இயல்பு. ஒரு முறை என் துணைவியார் இருக்கிறார், நான் இருக்கிறேன், என் மகளும் இருக்கிறார். அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நான் தரைத்தளத்துல இருக்க 4வது தளத்துல என்னுடைய பேராசிரியனுடைய தம்பி இருந்தது, KN கிருஷ்ணமூர்த்தி. அவர்களுடைய தாயார் அங்க வந்து சென்னையில 4-5 சகோதரர்கள் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒருத்தர் இல்லத்துல வந்து சில மாதங்கள் இருந்துட்டு அப்புறம் அடுத்த சகோதரர் வீட்டுக்கு போவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் என்னை பார்த்து என் இல்லத்தின் உள் வந்து உட்காந்து நலம் விசாரிச்சுட்டு போற வழக்கம் உண்டு. 4 மாடி லிப்ட் கிடையாது இல்லையா, கொஞ்சம் என் வீட்டுல உட்காந்து என்னோட பேசிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறம் மாடி ஏறத்துக்கு தெம்புரும் அமர்ந்துடும். அப்படி ஒரு முறை பேசிவிட்டு கிளம்ப போகின்ற பொழுது சட்டென்று என் மகள் ஓடி வந்து ஒரு குங்குமச்சிமிழ் அவகிட்ட நீட்டினார். அவர்களோ கணவனை இழந்தவர்கள். அழகா குழந்தை பத்தியா வர்றவாளுக்கெல்லாம் குங்குமம் கொடுக்க கத்துன்னு இருக்கியே, ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கையில் எடுத்துக்கிட்டார். என் மனைவி பதறி போனார். அவர்கள் சொன்னார்கள், குழந்தைக்கு என்ன தெரியும், இன்னாருக்கு குங்குமம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு தெரியுமா? நாம ஏன் அந்த வேறுபாட்டை கத்து கொடுக்கணும்? அது கொடுக்கட்டும், கொடுக்கணும்ன்ற கலையை கத்துன்னு இருக்கா, கத்துக்கிட்டோம். நாம கையில எடுத்துப்போம், இதனால என்ன கெட்டு போயிடும், நம்ம வச்சுக்கவா போறோம்? கையில எடுத்துன்னு போயிட்டு மாடியில போய் என் வீட்டு குங்குமச்சிமிழ்ல போட்டு போறேன். அப்பொழுதுதான் இந்த திருக்குறளினுடைய அழகு புரிஞ்சு. பெயர்த்தக்க நஞ்சுண்டு. உடனே அந்த அம்மா கத்தலாம் இல்லையா, என்ன குழந்தைய வளர்த்துருக்கீங்க, என்ன மாதிரி பொம்மநாட்டிக்கு குங்குமம் தர்ற மாதிரி எல்லாம் குழந்தைய வளர்க்கறதா, இதுதான் வளர்ந்த முறை ஆய்வுன்னு கத்தி இருக்கிறது. கத்தினாலும் நாங்க கேட்கக்கூடிய நிலையில தான் இருந்திருக்கணும். 1, குழந்தை செய்தது தவறு. 2, என் பேராசிரியரினுடைய தாயார். கேட்கவா வேணும், எழுத்தும் பேச முடியாது. அப்போதுதான் இந்த குறளினது அர்த்தம் புரிஞ்சது. பெயர்த்தக்க நஞ்சுண்டு அமைதல். தனக்கு ஒவ்வாது தனக்கு பொருந்தாது என்று தெரிந்தோ ஒன்று கொடுக்கப்பட்ட பொழுது அதை அமைதியாக இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் நாகரீகத்தின் உச்சம். அதே போலதான் இங்க வேதத்துல சொல்லப்பட்ட பல செய்திகள் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அதனால் நமக்கு எந்த விதமான தாழ்வும் இல்லை. அதற்கு உடன்பட்டு செயல்படுபவர்களுக்கு அது பயன்படுகிறதா, பயன்பட்டுட்டு போட்டுமே. நாம் ஒன்றை பின்பற்றவில்லை என்பதினால் அதை பின்பற்றக்கூடியவர்களை தவறு என்றோ இழிவாகவோ சுட்டி காட்டுதலை என்ன நன்மை வந்துடும்? இந்த நாகரீகம் கூடவா நமக்கு கிடையாது? அதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செய்யாமல் போகிறேன். நம்பிக்கை உள்ளவன் செய்கிறான், அதை ஏன் தவறுன்னு நீ சொல்ற? திருமந்திரத்தெல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக எடுத்து பேசணும். அதுக்குதான். அதனாலதான் விஷயம் பெருகிய வேதம். விஷயம்னா வெற்றி, வெற்றியினை மட்டுமே தருதற்கு உளதாகிய வேதம், வெற்றியை மிகுதற்கு ஏதுவாகிய வேதம். வேதம் உனக்கு என்ன தருகிறது? கடவுள் எல்லாம் காட்டல. நீ வாழும் காலத்து ஆரோக்கியமாக வாழுதற்கு உண்டான வழிமுறையை வேதம் காட்டுகிறது, அவ்வளவுதான். ஏனென்றால் நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்து இவ்வாறு எல்லாம் தீயினை வளர்த்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் என்பதை
நாட்குறிப்பு போல வேதத்துல அன்று வாழ்ந்தவர்கள் குறித்திருக்கிறார்கள். அது நமக்கு பயன்பட்டால் ஏற்றுக்கொள்ள போகிறோம், இல்லைன்னா விட்டுவிட வேண்டியது தானே. இதுல எங்க குழப்பம்? இதுதான் நமக்கு எனக்கு ஒவ்வாத விஷயத்த, எனக்கு பொருந்தாத விஷயத்த இருக்கவே கூடாதுன்னு சொல்ற தகுதி எனக்கு யார் கொடுத்தது? எனக்கு அது பொருந்தாது, வேண்டாம போது. பொருந்திக் கொள்பவனுக்கு கடைக்கு போறோம், பல்வேறு விதமான அளவுகள்ல காலணி இருக்கு. அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காலணியும் என் கால் அளவுக்கு பொருந்தல என்பதினால அங்க இருக்கக்கூடிய எல்லா காலணிகளையும் எடுத்து தூர எறின்னு சொன்னா எப்படி? உனக்கு அங்கு இருக்கக்கூடிய காலணிகள்ல ஏதொன்றும் பொருந்தவில்லை, அதோட நிறுத்தி வேறு கடையை போய்ப்பார். ஆனால் ஏனைய அளவுகள்ல இருக்கக்கூடிய காலணிகள் ஏனைய பிற நபர்களுக்கு போய் பொருந்தக்கூடியது தானே. அதை கெடுக்க நீயா? நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கலே இங்கதான் ஆரம்பம். எனக்கு எது ஒவ்வாதோ அது என்ன அளவில் ஒவ்வாதுன்னு ஒதுங்க கத்துக்கணும். எனக்கு ஒவ்வாத ஒன்றை அடுத்தவனும் செய்யக்கூடாது என்று சொல்ல போகின்ற போதுதான் பிரச்சனை உருவாகிறது. எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இப்ப நம்ம வீடுகளிலேயே பார்க்கிறோம், அம்மாவால் சமைக்கப்படக்கூடிய உணவுல சில உணவு நமக்கு பிடிக்காது இல்லையா? அப்ப நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு இது பிடிக்காது. சில பேர் ரொம்ப கொடூரமா சொல்லுவார். ஏதாவது ஒரு உணவு பேர சொல்லி அது உங்களுக்கு பிடிக்குமான்னா, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போ. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு உணவா சார், மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்டு போவான். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உனக்கு பிடிக்கவில்லை என்பதோடு சரி, அதுல யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இது மற்றவர்கள் உண்ணுவதோ அந்த உணவு குறைபாடு உடையதோ அதை உண்ணுபவர்கள் மனிதர்களாகவே இருக்கு, இதெல்லாம் யாரும் உனக்கு கத்துக் கொடுத்தது? இதெல்லாம் உனக்கு யார் சரி என்று எடுத்து சொன்னது? எல்லாமே தவறு. நமக்கு பொருந்தாதன என்று தெரிந்தால் அதை விட்டு விலக கத்துக்கணும். அதை யாரேனும் உங்கள் மீது திணிக்க வருகின்ற பொழுது உங்க ரெசிஸ்டன்ஸை காட்டும். யாரும் அதை திணிக்கலையா, விட்டுட்டு ஒதுங்கிடு. இதுல என்ன தவறு? இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திருமந்திரம் போன்ற நூல்களை படிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய சமூக அறம். ஆகவே வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர் ஆகுதி வேட்டலே, சோர்வில்லாத, அசைவுனா சோர்வு, சோர்வு இல்லாத அந்தணர்கள் அவியை சொரிந்து வேள்வியை செய்ததினால் அல்லது செய்வதினால் மழை பெருகுகிறது, நிலம் வளமடைகிறது, பல திக்குகளிலும் ஏனைய பிற திசை காவலர்களும் மேன்மை அடைகிறார்கள். அப்போ ஒரு நாட்டுல மேற்கொள்ளப்படக்கூடிய வேள்வி அந்த நாட்டினுக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுன்னா என்ன தப்பு செய்யறது? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்க்கையை கொடுக்கிறது அந்த வேள்வி. அந்த வேள்வியில் எழுப்பப்படக்கூடிய புகை ஊர் மக்களுக்கு நன்மையை தருகிறது. நீ மந்திரம் சொல்ல வேண்டாம், இந்த கட்டையை போட்டு ஊருக்கு நடுவில் எரிச்சிட்டு போ. இதுதான் வேள்வியினுடைய அடிப்படை. இந்த நீங்க நிறைய பார்க்கலாம். போன வகுப்பிலையும் சொன்ன முன்னுரையில இந்த வேள்விக்கு பயன்படுத்தப்படக்கூடிய எரிபொருள் எது என்றால் ஆலமரம், அரசமரம், அத்திமரம் இவைகளினுடைய குச்சிகள். அதுவும் தாமாக உலர்ந்து கீழே விழுந்த குச்சிகள். இதுக்கு இந்த மரத்தை வெட்டக்கூடாது. இதுக்கு பேர் சமித்துன்னு பேர். சில தீயதை செய்தற்கு தீய தாவரங்களினுடைய வேர்களையும் கிளைகளையும் பயன்படுத்தும் வழக்கம் உண்டு. எருக்க செடியினுடைய வேரை எடுத்து புகைத்தீர்கள் என்றால் அதிலிருந்து எழக்கூடிய புகை சுவாசிக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான நோயினை தரும். ஆகவே எதனை எரித்தல் எதனை எரிக்க கூடாது, இது வேள்விக்கு அடிப்படை. அதனாலதான் ஒவ்வொரு வேள்வியிலும் அவிப்பொருளாக போடுதல் என்பது வேறுபட்ட ஒன்றாக. தேங்காயை மட்டையோடு இடுதல், நெற்பொரிய போடுறது, அரிசி பொரிய போட மாட்டார்கள், நெல் பொரிய போடுவார்.
அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. துறவியர்கள் எல்லாம் இந்த நெல் பொரியை மட்டுமே உண்டு வாழ்வார்கள். அந்த அளவினுக்கு அது எனர்ஜியை கொடுக்கும். அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய புகை அந்த ஊர் மக்களினுடைய சுவாசத்துல கலந்ததுன்னா பல நோய்களை தீர்க்கும். அதனால்தான் திருமணங்கள்ல கூட பொறியிடுதல் வழக்கம் வந்தது. வேள்வியில் கூட்டமாக வந்திருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு அந்த கூட்டத்துல யாரேனும் ஒருவருக்கு இருக்கக்கூடிய நோய் மற்றவர்களுக்கு பரவிவிடக் கூடாது என்பதற்காக பொறியிடுதல். சரி, இதை விட ஒரு கொடுமையான விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கணும். ஒருவர் இறந்து அவரது உடலை மயானத்திற்கு எடுத்து செல்லும் போது பொரியை, அதனோடு சேர்ந்த பூவை, அதனோடு சில காசுகளை ஏன் எரிகிறார்கள்? யோசனை. பொறியானது மிக குறுகிய நேரத்துல வான்வெளியில இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுக்கும், மாய்ஸ்சரை இழுத்துடும், பொறி நமுத்து போயிடும். அப்படி மாய்ஸ்சரை பொறி ஈர்ப்பதினால் அந்த மாய்ஸ்சரோடு பல கிருமிகளும் பொறியோடு ஈர்க்கப்பட்டு அவை இறந்து போகும். அதே போல பூவை இறைக்கிறது அதுக்குத்தான். இறந்து போனவரது உடலிலிருந்து எவ்விதமான துர்நாற்றமும் மயானம் வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. அதற்குத்தான் அந்த இறந்தவர் உடலை குளிப்பாட்டுது. எதற்கு கங்கை நீரை ஊற்றுகிறோம்? அந்த இறந்த உடல்ல கிருமிகள் வேகமாக பரவும். எதிர்ப்பு இல்லாத உடல்ல கிருமிகள் வேக வேகமா பரவும். இப்ப கங்கை நீர் ஒரு கிருமி நாசினி. எல்லாம் முன்னோர்கள் யோசித்துதான் செஞ்சிருக்கோம். நாம தான் அதை சார் இன்னைக்கு ஆன்டிபயாட்டிக் இருக்கு, பிரிவென்ஷன் டோஸ் இருக்கு, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் இயற்கையோடு இயைந்தால்தான் இவைகளை எல்லாம் பெற்று வாழும். அதனால இந்த அக்னி என்பது அவன் இயற்கையோடு இயைந்து வாழுதற்கு, நோயற்ற ஒரு சமூகத்தை காணுதற்கு, அல்லது சமூகத்தில் மக்களை நோயற்ற நிலையில பேணுதற்கு இந்த அக்னி காரியம் தேவை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது இந்த அக்னியை எவ்வாறு வளர்க்க வேண்டும். ஆகவே அசைவிலா அந்தணர்கள் மற்றவர்களுக்கு வரக்கூடிய நன்மையில நாமையே என்று தன்னலம் கருதாது அந்தணர்கள் இந்த வேள்வியை செய்தார்கள். ஆகவே அசைவிலா அந்தணர் ஆகுதி வெட்கிலே அந்த தீயினை வளர்த்து அதன் மூலமாக அவிசை இடுவதினால் இந்த அக்னி காரியம் சமூகத்தின் மேம்பாட்டினுக்கு, நோயற்ற வாழ்வினுக்கு பெருமளவிலே உதவுகின்ற ஒன்றாய் அமைகிறது. மீதி அடுத்த வகுப்பில் தொடரும்.